அண்மை செய்தி. தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து காணப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை குறையத் தொடங்கிய நிலையில் நேற்று முதல் உயரத் தொடங்கியிருக்கிறது. இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. 5 நாட்களுக்கு பிறகு நேற்று தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்பட்டது. தற்போது மீண்டும் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1200 ரூபாய் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தங்கம் விலை 2 நாட்களில் 2680 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 68,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் விலை உயர்ந்து தற்போது 68,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌசல்யா இணைப்பில் இருக்கிறார். கௌசல்யா, தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக குறைந்தே காணப்பட்டது. கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு அப்புறமா நேற்று மீண்டும் தங்கத்தின் விலை உயரத் தொடங்கியது. இன்னைக்கு 1200 ரூபாய் உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம்? வணக்கம் பிரியா. தங்கம் விலை பாத்தீங்கன்னா 2 நாட்கள்ல 2680 ரூபாய் உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்க அதிபரோட ட்ரம்போட வரி கொள்கை தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நேத்திக்கான விஷயம் என்ன அப்படின்னா, பதில் நான் வரி போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சீனா சொன்னதுனால அமெரிக்கா அவங்களுக்கு 125% வரி அப்படின்னு சொன்னதுனால தங்கத்தோட தேவை குறையும். அதாவது தங்கத்துக்கு மேல டிமாண்ட் அதிகமாகி தங்கம் விலை ஏற்றம் ஒரே நாள்ல நேற்றுக்கு 2 தடவை விலை ஏற்றம் கண்டுச்சு. அதாவது சர்வதேச சந்தையில விலை உயர்ந்ததுனால இங்க ஆபரண தங்கமும் விலை உயர்ந்தது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்க அதிபர் திருப்பி என்ன சொல்லியிருக்காரு, 90 டேஸ்க்கு நாங்க பாஸ் கொடுக்குறேன், இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸை இது பண்ணிக்கிறேன், ஒத்தி வைக்கிறேன் சில நாடுகளுக்கு, ஆனா சீனாவுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த சீனாவுக்கு கிடையாது அப்படின்றதான் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, அமெரிக்காவுல பங்கு சந்தைகள் எல்லாம் உயர்ந்திருந்தாலுமே அந்நாட்டுல இது கடன் பத்திரங்கள் விலை குறைஞ்சுதான் இருக்கு. இதுக்கு முக்கியமா என்னன்னா, கடன் பத்திரங்களோட விலை குறையுது அப்படின்னு சொன்னாலே ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்றது தங்கத்துக்கு தான் திருப்பி வரும். அதனால தங்கம் விலை உயர்ந்திருக்கு. கடன் பத்திரங்கள்ன்றது ஒரு பேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு பேஸான ஒரு விஷயம் அது கடன் பத்திரங்கள். அதாவது அது என்ன சொல்றதுன்னா, உட்கட்டமைப்பு திட்டங்கள் எல்லாம் செயல்படுறதுக்கு இந்த கடன் பத்திரங்கள் மூலமா நிதி திரட்டுறதா எல்லா நாடுகளிலுமே பண்ணுவாங்க. அந்த வகையில ஆனா இப்போ அமெரிக்காவில் இந்த கடன் பத்திரங்களோட விலை குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க பதில் வரியை எங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது அமெரிக்காவுல அதிக அளவு கடன் பத்திரங்களை முதலீடு செய்த நாடுல பாத்தீங்கன்னா சீனா 2வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட $750 பில்லியன் அவங்க அமெரிக்கால கடன் பத்திரங்களை முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி பதில் வரி அப்படின்ற ஒரு விதத்துல அவங்க டார்ச்சர் கொடுக்குறாரு ட்ரம்ப் அப்படின்ற ஒரு வகையில அவங்க என்ன பண்றாங்க, கடன் பத்திரங்கள் வெளியில வராங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவல் காரணமாக தான் தங்கம் விலை உயர்ந்திருக்கு. இது அதாவது என்ன அப்படின்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி இதுவரை இல்லாத அளவாக தங்கம் விலை, அதாவது ஒரு கிராம் 8560 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 68,480 ரூபாய்க்கும் விற்பனையாச்சு. இப்ப அதே லெவல்ல நிக்குது. ஆக்சுவலா ஆல் டைம் ஹை அன்னைக்கு வந்ததையே திருப்பியும் இப்ப தங்கம் விலை பஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்றதே சொல்லலாம். நிச்சயமா சீனா தவிர மற்ற சில நாடுகளுக்கான பதில் வரி விதிப்பு முறையை தற்காலிகமாக 90 நாட்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருக்கும் நிலையில அது தங்கத்தின் விலையிலும் எதிரொலித்து காணப்படுகிறது. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கௌசல்யா.